உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் நூற்றாண்டிலே இலங்கை இக்கட்டான நிலையில் செல்வதற்கான காரணங்கள் அடிப்படையிலே சில சிந்தனைகளை உங்களோடு யாம் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்த முதல் இன்று வரை இலங்கையில் இருக்கின்ற ஒரு தளம்பல் நிலையிலான பொருளாதார கொள்கையும் மொழி ரீதியான உரிமை மறுப்பும் மொழி திணிப்பும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றமையே காரணங்களாகும். இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய முதல் 25 வருட நிறைவின் ஆரம்ப பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், இவர்கள் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருக்கின்றார்கள், செயல் நிலையில் எதையும் அறிமுகப்படுத்தவில்லை. முன்பொரு வருடம் அல்லது முன்பொரு காலம் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இதற்குரிய அடிப்படை காரணமாக உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்ட தொற்று நோய் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா ஒரு காரணமாக இருந்தது. அவ்வாறு 2026ஆம் நூற்றாண்டிலும் மக்கள் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது எவ்வாறான பொருளாதார நெருக்கடி என்றால் மறைமுகமான பொருளாதார நெருக்கடி. இந்த மறைமுகமான பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கு இடையிலான போர் ஆகும். இருந்த போதிலும் நாம் ஒன்றை உன்னிப்பாக நுணுக்கமாக ஆய்வு அடிப்படையிலே நோக்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற 256 தேசங்களில் சில நாடுகளில் மட்டும்தான் இந்த உலகிலே ஒரு நெருக்கடி தோன்றுகின்ற வேளையிலே அந்த நாட்டிலும் பொருளாதார நெருக்கடி தோன்றுகின்றது. இன்று பாருங்கள், சீனாவிலேயோ, ஜப்பானிலேயோ, தாய்வானிலேயோ, நெதர்லாந்திலேயோ, சுவிஸிலேயோ, கனடாவிலேயோ, ஏன் எங்கள் நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற மாலத்தீவிலோ ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது தோன்றவில்லை. இந்த காலப்பகுதியில்தான் ஈரானுடைய யுத்தம் நடக்கின்றது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உலகிலே கொரோனா ஒரு தாக்கம் இருந்தது. ஆகவே இங்கு இருக்கின்ற காலகாலமாக வருகின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காகவும் தங்கள் கட்சி சார்பான அரசியலை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்காகவும் தங்களுக்கு தேவையானவர்களை தங்கள் பக்கம் வசைப்படுத்திக் கொள்ளவும் அடிப்படையிலே ஒரு மேலோட்டமான பேச்சளவிலான செயல் ரீதியில் இல்லாத ஒரு பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கை ஒரு விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டிலே
விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி பொருள்கள் அதற்குரிய சந்தைப்படுத்தல் வசதி இருக்கின்றதா? இல்லை. இன்று வடபகுதியாக இருந்தால் என்ன, தென் பகுதியாக இருந்தால் என்ன, கிழக்கு பகுதியாக இருந்தால் என்ன, மேற்கு பகுதியாக இருந்தால் என்ன, இலங்கையிலே அனைத்து பயிர்களும் பயிரிடக்கூடிய தட்பவெப்பங்களை கொண்ட ஒரு காலநிலையின் உட்பட்ட ஒரு நாடாக திகழ்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இந்த காலகாலமாக வருகின்ற ஆட்சியாளர்கள் பேரளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாய உற்பத்திகளை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார்களா என்பது இல்லை. ஆகவே இங்கே விவசாய நாட்டுக்கு ஏற்ற வகையிலே சரியான விவசாய கொள்கை இல்லை. அந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார கொள்கை இல்லை. தொடர்ச்சியாக இன்று தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரையும் மற்றும் பாலர் நேசரி வகுப்பு தொடக்கம் தரம் 1 வரையும் மற்றும் பல்கலைக்கழகத்திலே 4 அல்லது 3 வருடங்கள் கற்கின்ற கல்வியும் அந்த இடைவெளி அடிப்படையிலே அவர்களுடைய நீண்ட காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதற்குரிய சிஸ்டம் மெக்கானிசம் என்று அந்த சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு முறை இல்லை. இன்று ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது அவற்றிலே நோக்குகின்ற போது 20 அல்லது 22, 24 வயதுக்குள் ஒரு கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்தவர் வெளியே வருகின்றார். அவர் ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஆய்வாளராக வெளியே வருகிறார். அது சமூகவியலாக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், புவியியலாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. அந்த பழைய மரபின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஏதோ நாங்கள் புதிய தொழில்நுட்பத்தின் கீழும் புதிய சமூக இலத்திரனியல் பயன்பாட்டு அடிப்படையிலும் எங்களுடைய கல்வி முறைகளை மேம்படுத்த போகின்றோம் என்று கூறிக்கொண்டு புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த விளைகின்றார்கள், முற்படுகின்றார்கள். அதிலே அவர்கள் சில காலம் செயல்படுத்திவிட்டு செய்ய இல்லாமல் முடியாமல் பின்வாங்கி செல்கின்றார்கள். அவ்வாறு பின்வாங்கி செல்கின்ற வழியிலே அவர்களுடைய ஆட்சி நிலையிலும் ஒரு குழப்ப நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இங்கே நாம் ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை இருக்கின்றது. எமது நாடு, அதாவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற 3வது மண்டல நாட்டுக்கு ஒரு நிலையான பொருளாதார கொள்கையை பொருளாதார நிபுணர்களும் அரசியல் நிபுணர்களும் கண்டுபிடிப்பாளர்களும் ஆய்வாளர்களும் சேர்ந்து தயாரிக்க வேண்டுமே ஒழிய ஒரு கட்சி சார்ந்த பொருளாதார கொள்கையை வடிவமைக்கின்ற போது ஒரு 5 வருடங்களுக்கு முதல் ஒரு ஆட்சியில் இருந்தவர் ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்துவார், அது இடைநடுவிலே விடப்படும். பிறகு 5 வருடங்களுக்கு பின்னர் ஆட்சி வருகின்றவர் ஒரு பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவார், அது இடைநடுவே நிறுத்தப்படும். ஏன் ஒரு 15 வருடங்கள் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போதும் அதுவும் ஒரு பக்க சார்பான கட்சி என்ற செயற்பாட்டில் அடுவடைந்து இன்னும் ஒரு 15 வருடங்களுக்கு பின்னர் இன்னும் ஒரு கட்சி வருகின்ற போது அவர்கள் ஒரு பொருளாதார கொள்கையை நிறுத்துவார்கள். அப்ப இவ்வாறான ஒரு சுயாதீனமான ஒரு பொருளாதார கொள்கை இல்லாவிடின் எமது நாடு இன்னும் காலகாலத்திற்கு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது கீழே செல்லும். மக்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய சுட்டியின் அடிப்படையிலே பொருளாதார சுட்டி, பண்பு சுட்டி, பொருளாதாரமும் இன்று கீழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. பண்பு சுட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்புதர வளர்ச்சியும் கீழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. இன்று போதைப் பொருளை அதிக அளவு பாவிக்கின்ற நாடு இலங்கையாக இருக்கின்றது. அப்ப இதற்குரிய காரணம் என்ன? அனைத்து அதிகாரங்களும் இங்கே ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களின் கைகளிலே இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு வெளியால் இருந்து போதைப் பொருள் கொண்டு வரப்படுகின்றதா அல்லது இங்கே வச்சு உற்பத்தி செய்யப்படுகின்றதா என்பதை அதை ஆட்சியாளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், அதை அவர்கள் தான் தடை செய்ய வேண்டும். இன்று சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகம், பெண்கள் துஷ்பிரயோகம், போதைப் பொருளுக்கு கடத்தல்,
அப்ப இவ்வாறு உளவியலே இன்று மன அழுத்தத்திற்கு ஒரு ஆய்வு அண்மையிலே வாசித்திருந்தது. உலகத்திலே இன்று பல கோடிக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதிலும் இலங்கையிலே 10 நபர்களை எடுத்தால் அதிலே 5 நபர்கள் இந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்களாம். அப்ப இதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இலங்கையிலே ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு பொருளாதார கொள்கையோ ஒரு கல்வி கொள்கையோ வகுக்கப்படவில்லை. ஆகவே எமது நாட்டில் காலகாலமாக ஒவ்வொரு காலப்பகுதியில் வன்முறையும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுவதற்குரிய காரணத்தின் அடிப்படையானது முதலாவது சரியான ஒரு பொருளாதார கொள்கை இன்மை. இரண்டாவது, எமது நாட்டிலே நாம் ஒரு இன ஒற்றுமை, ஒரு பல்லினத்துவத்தை, பன்முக சமூகத்தை கொண்ட ஒரு நாடு என்று குறிப்பிடுகிறோம். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் சொல்லுகின்றோம், இன்று பௌத்த மதத்திற்கோ இந்து மதத்திற்கோ இஸ்லாம் மதத்திற்கோ அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கோ அல்லது ஏனைய மதங்களுக்கோ அவர்களுக்குரிய சுதந்திரத்தை அதன்படி அமைத்துவிட்டு புதிய புதிய இடங்களிலே நாங்கள் ஏனைய மதங்களை பரப்புகின்ற வேளையிலும் ஏனைய மதங்களின் எதிராக செயற்படுகின்ற வேளையிலும் ஏனைய அவர்களுடைய காணிகளை கைப்பற்றி அல்லது கையகப்படுத்தி அதிலே எங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகின்ற போதும் மக்கள் கிளந்தெழுகின்றார்கள். இதற்கு அப்பால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இன்று இலங்கையிலே ஒரு சமத்துவமான கொள்கை அடிப்படையிலே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசுகின்றதை சிங்கள மொழியிலோ அல்லது ஏனைய மொழிகளிலோ முழுமையாக வெளிப்படுத்தப்படுகின்றதா என்பது இல்லை. சிங்கள மொழியில் கூடுதலாக பேசப்படும், தமிழ் மொழியிலே ஒரு குறிப்பிட்ட கட்டம் வெளியிடப்படும். அவ்வாறுதான் இன்று உயர்ந்த நிறுவனங்களிலே, அதாவது உயர்ந்த அரச நிறுவனங்களிலே, உயர்ந்த தனியார் நிறுவனங்களிலே பயன்படுத்துகின்ற மொழி என்பது சிங்கள மொழியாகவே பிரதான மொழியாக இருக்கின்றது. ஆகவே இங்கு மொழிக்குரிய உரிமை மறுக்கப்படுவதோடு மொழி திணிப்பும் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த மொழி திணிப்பும் இந்த மொழி உரிமை மறுக்கப்படுகின்ற நிறுத்தப்படுகின்ற போது மக்களிடையே ஒரு இன ஐக்கியம் ஏற்படும். அந்த இன ஐக்கியத்தை ஏற்படுத்தாமல், மொழி ரீதியான ஒரு சமநிலையை ஏற்படுத்தாமல், ஒரு சுயாதீனமான பொருளாதார கொள்கையை உருவாக்காமல் இலங்கையிலே எந்த ஒரு தலைவர் வந்தாலும், எந்த ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நிறுவனம் ஒரு உதயமானாலும் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை காலத்துக்கு காலமாக இலங்கையிலே ஏற்படுவதை தடுக்கவும் முடியாது. அதோடு சேர்ந்து இலங்கையிலே ஏற்படுகின்ற இந்த இன ரீதியான முரண்பாடு என்பது வரலாற்று ரீதியாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. இந்த வரலாற்று ரீதியான தொடர்ச்சி அடிப்படையிலே அதனுடைய மூல காரணம் எங்கே இருக்கின்றது? மொழியினுடைய அந்த மொழி கொள்கையை பற்றியதுதான். ஆகவே அந்த மொழி கொள்கையின் அடிப்படையிலே இன்று அந்த மொழி கொள்கையை மறைமுகமாக பூர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை நாம் வெளிப்படையாக எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் பேச வேண்டும். இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லாருமே சாதாரண மனிதர்கள். அது விஞ்ஞானியாக இருந்தால் என்ன, ஆசிரியராக இருந்தால் என்ன, அதிபராக இருந்தால் என்ன, அமைச்சராக இருந்தால் என்ன, ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, கண்டுபிடிப்பாளராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தால் என்ன, பிரதி அமைச்சராக இருந்து எந்த அமைச்சராக இருந்தால் என்ன, நீங்க எதாவது இருந்துட்டு போறாலும் பரவாயில்லை, எல்லோருமே சாதாரண மனிதர்கள்தான். அவர்கள் சில மனிதர்களை சிந்திக்க விடாமல் அவருடைய சிந்தனைகளை மழுங்கடித்துக் கொண்டு அவர்களை சுரண்டி அங்கே மேலே நிற்கின்றார்கள். இதைத்தான் வெளிப்படையாக எங்களுக்கு பல அறிஞர்கள் கருத்து கூறியிருக்கின்றார். ஆகவே இலங்கையிலே காலத்துக்கு காலம் பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் நமது நாட்டை ஒரு பன்முகத்துவம் கொண்ட ஒரு சமத்துவம் மிக்க நாடாக, சமாதானமும் சாந்தியும் நிலவுகின்ற நாடாக உருவாக்க வேண்டும் என்றால் நிரந்தரமான சுயாதீனமான ஒரு பொருளாதார கொள்கையும் மற்றும் இந்த மொழி உரிமை மறுப்பும் மொழி திணிப்பும் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாயின் எமது நாட்டிற்கு எந்த கொம்பன் மண்ணை கிண்டி கொண்டு வந்தாலும் விமோசனம் இல்லை. நன்றி. அன்புடன் புயல் நேசன்.